ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பலக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கோம். நான் இன்றைக்கி 15 காய்கறிகள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு நிறைய காய் சேர்த்து செய்கிறதுனால டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பரங்கிக்காய், வெள்ளை பூசணிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், அதுக்கப்புறம் அவரை மொச்சை, கேரட், பீன்ஸ், புடலங்காய், முள்ளங்கி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாமே நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். இந்த குழம்பு நான் சாம்பார் போல் செய்ய போகிறேன். அதுக்காக 1 கப் துவரம்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த குழம்பு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் செவந்து வந்ததும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 15 வகையான காய்கறிகள் சேர்த்துருக்கேன். 5, 7, 9ன்னு ஒத்தப்படையில் நீங்கள் எவ்வளோ காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலும் பாருங்கள் எவ்வளோ காய்கறிகள் சேர்ந்துருச்சு. இந்த எல்லா காய்கறிகளையும் சேர்த்து சாப்பிடும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி நம்ம வீட்டிலேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது சாம்பார் மட்டும் இல்லை, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, அப்புறம் வத்த குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்து செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த காய்கறிகளுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே விசில் வச்சிடாதீங்க, அப்புறம் காய் ரொம்ப குழஞ்சிடும். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பருப்பு சேர்த்து செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே பருப்பு சேர்க்காமல் பொங்கல் குழம்பு செஞ்சுருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பருப்பு சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் தண்ணி நிறைய சேர்த்துக்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட பலக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே பெருங்காயம் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான பலக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை பொங்கல் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து நீங்களும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.